செந்தில்ஜி அவர்களை சிறப்புரை செய்ய அழைக்கின்றோம். பரம பவித்திரமான காவிக்குடியை வணங்குகிறேன். இந்த இனிமையான நல்லதொரு விழாவிலே தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் கவிஞர் ராதாகிருஷ்ண ஈஸ்வரன்ஜி அவர்களே, இந்த வரவேற்புக்குடைய தலைவராக இருந்து இந்த முகாமை சிறப்பாக நடத்த அனைத்து விஷயங்களிலும் கவனம் கொடுத்த திரு கோபால்ஜி அவர்களே, இந்த முகாமினுடைய தலைவராக இருந்து இந்த முகாமில் முழுமையாக எல்லோருக்கும் கூட இருந்து அனைத்து விஷயங்களிலும் வழிகாட்டி செயல்பட்டு வந்த பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்திஜி அவர்களே, மற்றும் இங்கே உள்ள சங்க அதிகாரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சிக்ஷார்த்தி சகோதரர்களே, ரொம்ப சிறப்பா ஒரு பாட்டிலேயே நம்ம கருத்தை நம்ம தலைமை உரையாற்றின டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறதுனால சில கருத்துக்களை உங்க முன் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். இந்த போன்ற முகாம் ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடியது. இந்த ஏப்ரல் மே மாதங்களிலே இந்த முகாம் நடக்கும். நாடு முழுக்க இந்த முறை 101 முகாம் நடக்கிறது. அந்த முகாம்ல ஒரு முகாம் நாகபுரியில நடக்கும். அந்த முகாம் நாடு முழுக்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு 25 நாட்கள் பயிற்சிக்கு போவாங்க. இந்த முறை நாகபுரியில கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி துவங்கியுள்ளது. 936 பேர் அதுல பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க. இது போன்ற முகாம் இங்கே நடக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், காரியகர்த்தர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கான முதல் முகாம் நாடு முழுக்க 11 இடங்களில் நடக்கிறது. நம்ம நாட்டை சங்கம் 11 ஜோனா பிரிச்சிருக்காங்க, பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். இது தென் பாரதத்தினுடைய முகாம் இங்கே நடந்து கொண்டிருப்பது. இந்த முகாம் 21 நாட்கள் நடக்கக்கூடிய முகாம். அதனுடைய நிறைவு நாள் பொது நிகழ்ச்சி என்று நாளை காலையில் முகாம் நிறைவு பெறும். இந்த முகாமுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே சங்கத்துல ஏதாவது ஒரு பொறுப்புல பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். 18 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். எல்லா விதமானவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவரிலிருந்து மிகப்பெரிய தொழிலதிபர் வரை, பேராசிரியரிலிருந்து அத்தனை பேரும் இந்த முகாமிலே இங்கே பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். மாணவர்களும் இங்கே இருக்கிறார்கள். இந்த முகாமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் முன்னமே சொன்னதுபடி தங்களுடைய பகுதியிலே அவர்கள் சங்க பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த முகாமுக்கு வருவதற்காக தங்களுடைய யூனிஃபார்ம், நம்முடைய சீருடை சொந்தமாக தயாரித்து கொண்டு வர வேண்டும். இந்த முகாமுக்காக ஒரு கட்டணம் கட்டணும். அது இல்லாம 21 நாள் இந்த முகாமில் முழுமையா இருக்கணும். இடையில வெளியில போறதுக்கு அனுமதி இல்லை. 21 நாள் மொபைல் போனுக்கு அனுமதி இல்லை. இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், 21 நாள் இவங்கெல்லாம் மொபைல் போன் இல்லாம இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி. இருந்தார்கள், இருக்கிறார்கள். முழுக்க முழுக்க நம்ம நாட்டை பற்றி, பண்பாட்டை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த தெரிந்து கொண்ட விஷயத்தை நல்ல முறையிலே செய்வதற்கான எல்லா பயிற்சிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்கள். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி முகாம் நம்ம உலகத்துல வேற எங்கேயும் நடக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம இருக்கிறது ஜெயேந்திரா ஸ்கூல். காஞ்சி காமகோட்டி பீடத்தினுடைய சங்கராச்சாரியாராக இருந்த பூஜனீய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இதே போன்ற ஒரு முகாம் சேலத்துக்கு வந்திருந்தார். அந்த முகாமில் பேசும்போது அவங்க பல கருத்துக்கள் சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தை உங்க முன்னாடி பகிரணும்னு நினைக்கிறேன். உலகத்துல உடற்பயிற்சி செய்வதற்கு எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. உடற்பயிற்சி நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஜிம் எல்லாம் கூட இருக்கு, நிறைய இருக்கு. அதே நேரத்துல அறிவுக்கு சொல்லிக் கொடுக்கிறது பல அமைப்புகள் இருக்கிறது.
அங்க போனா அறிவு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். பள்ளிக்கூடம் கூட இருக்கலாம். அதுல பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. மனத்துக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு கூட பல அமைப்புகள் இருக்கிறது. யோகா, ஈஷா யோகா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் உடல், மனம், அறிவு இந்த மூன்றுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவகத்தினுடைய இந்த பயிற்சி முகாம் தான். இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தினுடைய இந்த பயிற்சி முகாம் வரக்கூடியவர்கள் அத்தனை பேருமே உடல், மனம், அறிவு இந்த மூன்றிலும் பயிற்சி பெற்று சமுதாயத்தை திறம்பட வழிநடத்தக்கூடியவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க. நமக்கு இங்க பக்கத்துல திருப்பராய்த்துறை இருக்கிறது. இந்த பராய்த்துறை மீறிய பரமபுருஷர் சித்பவானந்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, இதே போன்ற ஒரு முகாம் அவங்க கல்லூரியில மதுரையில நடந்தப்போ அந்த முகாமினுடைய நிறைவு நிகழ்ச்சியில அவர் சொன்ன வார்த்தை, இளைஞர்களே நீங்கள் பாக்கியவான்கள் அப்படி சொன்னார். அப்படிப்பட்டவர்களுடைய ஆசைகளை எல்லாம் பெற்று அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இங்க நம்ம இந்த முகாமில் இருக்கிறாங்க. இந்த முகாமினுடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக அனைவருக்கும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 2 கருத்துக்களை உங்கள் முன் வைக்க வேண்டும் என்று யோசித்திருக்கிறேன். முதலாவது சங்கம். இந்த சங்கம் பொறுத்தவரை 1925ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 98 ஆண்டுகள் முடிந்து 99வது ஆண்டு. இந்த சங்கம் துவங்கியது நாகபுரியில. எங்க படத்துல தொப்பி போட்டவர் இருக்கிறார். அவருடைய பேரு கேசவன் என்று பெயர். நம்ம வடநாட்டுல எல்லாம் அப்பா பேரு, குடும்ப பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. எப்படி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படி சொல்றாங்களோ அவருடைய பேர் மோகன்தாஸ். ஆனா காந்தினா தான் நமக்கு தெரியும். காந்தி அவரோட பேர்ல நம்ம குடும்ப பேரு. அப்படி இவரோட பேரு கேசவன் பலிராம் ஹெட்கேவார். ஹெட்கேவார் குடும்ப பேரு. இவரு சின்ன வயசுல தேசபக்தர், நாட்டிற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 1916 மருத்துவம் படித்தவர். டாக்டர், கல்கட்டா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில மருத்துவம் படித்தவர். அந்த காலத்துல மருத்துவம் படித்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நமக்கு தெரியும். அப்படி படித்தவர் இந்த நாட்டினுடைய அடிமைத்தனத்திற்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து அனைவரும் சுதந்திரத்திற்காக போராடி கொண்டிருந்த வேளையிலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் நாம் சுதந்திரத்தை ஏன் இழந்தோம் என்று சிந்திக்க துவங்கி அதற்கான காரணங்களை கண்டுபிடித்து இந்த நாட்டுல நம்ம கிட்ட ஒற்றுமை இல்ல, தேசபக்தி இல்ல, ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய தன்மை இல்ல, இந்த நாட்டை பற்றிய பெருமிதம் இல்ல, இந்த தர்மத்தை பற்றிய உணர்வு இல்ல, இதெல்லாம் உருவானால்தான் இந்த நாடு மீண்டும் இந்த நாடு உலகத்தின் தலை சிறந்த நாடாக குருவாக ஆக முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். இந்த நாட்டை உலகின் குருவாக ஆக்க வேண்டும். அதுதான் இந்த சங்கத்தினுடைய அடிப்படை லட்சியம். வேற எதுவுமே கிடையாது. ஒரே லட்சியம் தான். அதற்காக இந்த சங்கத்தை 1925 ஆரம்பிச்சார். எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் 4 நிலைகளை கடக்க வேண்டும். அதுல முதல் நிலை என்ன அப்படின்னு சொன்னாக்கா யாரும் கண்டுக்க மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. 1925 இந்த அமைப்பு ஆரம்பிச்சப்ப கூட எல்லாரும் இந்த அமைப்பை உதாசீனப்படுத்தினாங்க. பாரு, ஒரு ஆளு டாக்டருக்கு படிச்சு சின்ன பசங்க கூட விளையாடிட்டு இருக்காங்க, என்னமோ RSS சொல்றாங்க, ஒன்னா சேர்ந்து கிரவுண்ட்ல விளையாடுறாங்க, என்னமோ பண்றாங்க, அப்படி உதாசீனப்படுத்தினாங்க. பரமபூஜ்ய டாக்டர் ஜி என்று சொல்லக்கூடிய அவர் கேசவன், அவர் 1940 வரை 15 ஆண்டுகள் சங்க பணி செஞ்சார். அந்த 15 ஆண்டுகளை முதல் கட்டம் உதாசீனப்படுத்திய அந்த காலகட்டத்தில் எல்லா மாநிலத்துக்கும் சங்க வேலை போச்சு. எல்லா மாநிலத்துக்கும், தெற்க, வடக்க, கிழக்க, மேற்க. இரண்டாவது காலகட்டம் என்று சொன்னால் எதிர்ப்பு. ஏன் எதிர்க்கிறாங்க? இந்த சங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, இத பாக்குறாங்க எல்லாரும். இந்த கருத்துக்கு எதிரானவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள், இந்து சமுதாயத்திற்கு எதிரானவர்கள் ஒன்றாக சேர்ந்து சங்கத்தை பத்தி தவறான பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறது. இதுதான் எதிர்ப்பினுடைய முதல் கட்டம். அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க? 1948 இங்க இந்த நாட்டுல பிரதமராக இருந்தவர் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு இந்த அமைப்பை தடுக்கிறதுக்காக காந்திஜி கொலையோட சேர்த்து 1948 தடை பண்ணார். எப்படியாவது சங்கத்தை அழிச்சிட விட வேண்டும் என்று. நடக்கல.
அரசாங்கமும் சரி, எல்லா கோர்ட்டு கமிஷன் எல்லாமே காந்தி கொலைக்கு RSSக்கு சம்பந்தம் இல்லை அப்படி தீர்ப்பு கொடுத்த பிறகு தடை நீக்கப்பட்டது. சங்கம் வளர்ந்தது, எதிர்ப்பிலே வளர்ந்தது. 1975 இந்த நாடு ஒரு மிக மோசமான காலகட்டத்தை அனுபவிச்சது. எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய அவசர நிலை பிரகடனம். அப்போ இந்த RSS தடை செய்யப்பட்டது. பல பேரை தடை பண்ணாங்க, இதையும் தடை பண்ணாங்க. அதுக்கு பிறகு பல அமைப்புகள் காணாமல் போய்விட்டது. ஆனால் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் மட்டும் அதன் பிறகும் வளர்ந்தது. அந்த தடையை எதிர்த்து சமுதாயத்தை ஒன்றிணைத்து சமுதாயத்திற்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ராஷ்டிரிய சுயசேவக் சங்கம். அதனாலதான் அப்ப பிரதமராக இருந்த எந்த எமர்ஜென்சி கொண்டு வந்த ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் கடைசி கையெழுத்தாக இறங்கும் பொழுது RSS மீதான தடையை நீக்கிட்டு இறங்கினாங்க. எதிர்ப்பில வளர்ந்தோம். எதிர்ப்பில எந்த அளவுக்கு வளர்ந்தோம்? எல்லா மாவட்டத்துக்கும் சங்கத்தோட பணி கொண்டு போய் சேர்த்தோம். மூன்றாவது கட்டம் என்ன? எந்த அமைப்பாக இருந்தாலும் மக்களுக்கு இந்த அமைப்பு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது, நல்ல முறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது, சமுதாயத்திற்காக செய்து கொண்டிருக்கிறது, நமக்காக செய்து கொண்டிருக்கிற உணரும் பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை வரும், ஆதரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் 1980களில் நாம் பார்க்க முடிஞ்சது. சங்கத்திற்கு ஆதரவான சூழ்நிலை, சங்கத்தின் மீது நம்பிக்கை நாடு முழுக்க நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதனால என்னாச்சு? இந்த நம்பிக்கையும் ஆதரவும் சங்கத்துடைய வேலை மேலும் விஸ்தரித்தது. எல்லா ஒன்றியம் நகரங்களுக்கும் சங்கத்தோட பணி போய் சேர்ந்தது. இன்றைக்கு நாங்க 4வது காலகட்டத்தில் இருக்கோம். இப்ப நாம இந்த 4வது காலகட்டம்னா என்ன அப்படின்னு சொன்னா வரவேற்பு. இந்த தமிழ்நாட்டுல நமக்கு அனுபவம் இருக்கு, எனக்கே இருக்கு. 80களில் பல கிராமங்களுக்கு போகும் பொழுது சில கிராமங்கள்ல RSS இங்கெல்லாம் வராதிங்க அப்படி சொன்ன காலகட்டம் உண்டு. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எந்த கிராமத்துக்கு போனாலும் அந்த கிராமத்துல சார் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம், வாங்க, RSS எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி இன்றைக்கு தமிழகத்துல எல்லா கிராமத்திலையும் பார்க்க முடிகிறது. 2 உதாரணம் அதுக்கு நான் சொல்றேன். நான் சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெய்வீக தமிழகம் சென்ற ஒரு அமைப்புல தமிழ்நாடு முழுக்க இருக்க வீடு வீடா போகணும், நம்ம தமிழ்நாட்டுடைய சிறப்பு, பாரத நாட்டினுடைய சிறப்பு, நம்முடைய தர்மத்தோட சிறப்பு, நம்ம பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தி வீடு வீடா போய் தொடர்பு கொள்ளணும் முடிவு பண்ணாங்க. 1 மாச காலம் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து தொடர்பு கொண்டாங்க. தமிழகத்துல மொத்தம் 2 கோடி வீடு இருக்கு. 1 கோடி வீட்டுக்கு போனோம், எல்லா கிராமத்துக்கு போனா வீடு வீடா போனோம். ஒரு இடத்துல கூட எதிர்ப்பு கிடையாது, எல்லா இடத்துலயும் வரவேற்பு. சாரி, ரொம்ப நல்ல விஷயம், இதுக்கு நாங்களும் கூட வரோம் உங்க கூட அப்படின்ற காட்சியை தான் தமிழகம் முழுக்க நாங்க அனுபவிச்சோம். இன்றைக்கு வரவேற்பு மட்டுமல்ல, இணைந்து பணி செய்வதற்கும் சமுதாயத்தில் தயாரா இருக்காங்க. இந்த காட்சி தான் இன்றைக்கு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு உதாரணம் சமீபத்துல நடந்தது. அயோத்தியில அந்த ராமர் கோயிலுடைய பிராண பிரதிஷ்டைக்கு முன்னாடி அயோத்தியிலிருந்து வந்த அந்த அழைப்பிதழையும் அந்த அக்ஷதையும் வீடு வீடா கொண்டு போன முடிவு பண்ணோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் அத்தனை நகரங்களுக்கும் அத்தனை வார்டுக்கும் போனோம். 1 கோடிக்கு மேற்பட்ட வீடுகளுக்கு நேரடியா போனோம். எல்லா இடத்துலயும் மிக அற்புதமான வரவேற்பு, மிக அற்புதமான வரவேற்பு. மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்க உங்களோட பணி செய்ய தயாரா இருக்கோம், வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை. மிகப்பெரிய வரவேற்பும் இணைந்து பணி செய்வதற்கும் தயாரான சூழ்நிலை இன்றைக்கு நாடு முழுக்க இருக்கிறது, தமிழகத்திலும் வந்திருக்கிறது என்பதை நாங்க இந்த இடத்துல அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கோம் முன்னாடி. இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இப்ப வந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த அமைப்பு வளர்ந்துட்டு இருக்கு, இந்த அமைப்புக்கு நல்ல ஆதரவு இருக்குன்றதுனால சமுதாயத்துல மக்கள் மத்தியில் இன்னொரு விஷயம் வந்திருக்கு. அது என்ன சொன்னா, ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் தான் நமக்கு இனிமேட்டு விடிவெள்ளி. இந்த நாட்டுல ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும்னா RSS இருக்கணும். RSSல இருக்கவங்க செஞ்சாங்கன்னா அது கட்டாயமா நல்லதான் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு சமுதாயத்துல வந்தாச்சு.
எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப சமீபத்திய ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுல தூத்துக்குடியிலும் திருச்செந்தூரிலும் வெள்ளம் வந்தது சமீபத்துல. இங்க சில படங்கள்லாம் வச்சிருக்காங்க, அங்க பார்த்திருப்பீங்க சில பேர். அந்த வெள்ளம் வந்த பொழுது, அந்த வெள்ளம் வந்த உடனடியாக அங்க களத்தில் போனது சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் தான். அவங்கதான் போனாங்க. அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி சங்கத்துடைய பொறுப்பாளர்கள் போனாங்க. ஒவ்வொரு பகுதியா போனாங்க. வெள்ளத்துல நீச்சல் அடிச்சுட்டு போனாங்க. போனவங்க அத்தனை பேரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போனாங்க. என்னுடைய சமுதாயம், என்னுடைய உடன்பிறப்பு, இவங்க எல்லாம் இந்த பாரத தாயின் குழந்தைகள், இவர்களுக்கு நான் உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக போனாங்க. பல பேர் தங்களுடைய வேலைக்கு லீவ் போட்டு வந்தாங்க. பல பேர் கடையை மூடிட்டு வந்தாங்க. வீடு வீடா போனாங்க, ஏரியா வைஸ் போனாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ அத்தனையும் கொடுத்தாங்க. சமுதாயம் எதிர்பார்க்குது. இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு RSS காரங்க தாங்க வருவாங்க, அவங்க தாங்க பண்ண முடியும். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இன்னைக்கு சக்தி உள்ள அமைப்பு எதுன்னா RSS தாங்க. இன்ற நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது. சமுதாயம் எதிர்பார்க்கிறது சங்கத்துக்கிட்ட. இதுதான் இன்றைக்கு யதார்த்தமான நிலைமை. அந்த அளவுக்கு சங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட 68,000 இடங்களில் தினசரி சந்திப்பு நடக்கிறது. RSS சொன்னா டெய்லி 1 மணி நேரம் சந்திக்கணும் அந்தந்த ஊர்ல. அதான் தினசரி சந்திப்பு. உலகத்துல எந்த அமைப்பிலும் இப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. RSSல மட்டும்தான் இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 1 மணி நேரம் நாட்டுக்காக கொடுக்கணும், இந்து தர்மத்துக்காக கொடுக்கணும், நீ அதுக்காக வரணும். இப்படி இன்றைக்கு நாடு முழுக்க 68,000 இடங்களில் நடக்கிறது. அது இல்லாமல் வார கூடுதல்கள் சேரும் பொழுது 1,00,000 கிராமங்களிலே RSS கிளைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. அப்ப எல்லா இடத்திலும் சங்கம் பரவி இருக்கிறது. எல்லா இடத்திலும் சங்கம் பரவி இருக்கிறது. எல்லா இடத்தில் மட்டுமல்ல, சங்கம் எல்லாரிடமும் போயிருக்கிறது. எல்லா விதமான மக்கள், எல்லா தரப்பு மக்களுடைய சங்கம் போயிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல பேர் பிரச்சாரம் பண்ணாங்க, RSS சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான சங்கம் அப்படி சொல்லி. RSS என்று சொன்னால் இன்றைக்கு அப்படி கிடையவே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களா இருக்கலாம், பட்டியல் சமுதாய மக்கள் கிட்ட நீங்க போங்க, அங்க RSS காரங்க இருக்காங்க. நிறைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க RSSல. முழு நேர ஊழியர்கள் இருக்காங்க. எங்களுக்கு தெரியாது அவங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவன்னு. நாங்க எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போகும்போதுதான் தெரியும் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன். ஏன்னா நாங்க சங்கத்துல கேட்கறது இல்லை, சொல்றது இல்லை. ஜாதி கேட்கறதும் இல்லை, சொல்றதும் இல்லை. நக்சல் பகுதிகள்ல இன்னைக்கு சங்கத்தோட வரவேற்பிற்கு சங்க வேலை நடக்கிறது. பல பேர் நக்சலைட்டுகள்லாம் சங்கம் அதை விட்டுட்டு சங்கத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கூட இன்றைக்கு பல பேர் சங்கத்தோட இணைந்து பணி செய்ய தயாராகிட்டு இருக்காங்க. இந்த காட்சி தான் இன்றைக்கு இருக்கிறது. எல்லோரிடமும் சங்கம் போயிருக்கிறது. இந்த முஸ்லீம்ன்றப்ப ஒரு உதாரணம் ஞாபகம். இப்போ கொஞ்சம் 4 நாளைக்கு முன்னாடி நான் இங்க பக்கத்துல ஊத்தங்கரை இருக்கு, நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில். அங்க இதே போல ஒரு முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. 40 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கான ஒரு முகாம். அந்த முகாம்ல ஒரு முஸ்லீம் இருக்கிறார், பயிற்சிக்காக வந்திருக்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி ஒரு 7 நாள் முகாம் முடிச்சுட்டு தான் அந்த முகாம் வர முடியாது, அதுக்கு வந்திருக்கிறார். அந்த முகாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொப்பி போட்டுட்டு தான் இருப்பார் எந்த நேரமும். இந்த யூனிஃபார்ம் போடுற டைம் தர மற்ற நேரத்தில் தொப்பியோட தான் இருப்பார். முஸ்லீம் என்ற அடையாளத்தை அவர் விடவே இல்லை. முகாமில் முழுமையா எல்லா நிகழ்ச்சிகளும் இருக்கிறார். அந்த முகாமில் இருக்கிற யாரும் அவர் முஸ்லீம் என்பதற்காக ஒதுக்கி வைக்கவே இல்லை. அவர் முஸ்லீம்ங்க ஒருத்தர் கூட கிடையாது. அப்படி ஒருத்தர் கூட ஒரு சின்னன்னு கூட கிடையாது. சேர்ந்துதான் இருக்கார் எல்லாரோட. ஒரு வித்தியாசமும் இல்லாம தான் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த நாடு என்னுடையது அப்படின்ற காரணத்திற்காக இந்த நாட்டிற்காக வேலை செய்வதற்கு நான் வருகிறேன், இதனுடைய தாய் நாடுன்றதுக்காக வந்திருக்கிறார். எங்களோட இணைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கார். இன்றைக்கு இதுதான் யதார்த்தம். எல்லா பகுதிகளுக்கும் சங்கம் சென்றிருக்கிறது. எல்லா தரப்பு மக்களையும் சங்கம் சென்று சேர்ந்திருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கான சக்தி படைத்த அமைப்பு இன்னைக்கு RSS ஆயிட்டு இருக்கு. இந்த சங்கத்தினுடைய 100 ஆண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில்
சங்கம் முடிவு செய்திருக்கிறது. இன்னும் அதிகமான இடங்களுக்கு சங்கத்தினுடைய பணியை கொண்டு சேர்க்க வேண்டும். அங்கே நிறைய இளைஞர்கள், பயிற்சி பெற்றவர்கள் உருவாக வேண்டும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அடித்தன்மையான காரணம் இருக்கிறது. ஆர்னால்ட் டாயன்பி அவரு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். ஒரு ஆராய்ச்சியாளர், ஜெர்மன் ஆராய்ச்சியாளர். இந்த பாரத நாட்டை பத்தி அவர் எழுதும்போது சொல்றாரு, சார், உலகத்துல 26 விதமான நாகரிகங்கள் இருந்திருக்கிறது. கிரீஸ், ரோம், இந்த மாதிரி பல நாகரிகங்கள் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த நாகரிகங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அப்படின்னா என்ன? அந்த நாடுகள்ல மக்கள் பிறக்கவே இல்லை அப்படி அர்த்தமா? கிடையாது. மக்கள் இருக்கிறார்கள், ஆனா அவர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் மாறி போய்விட்டது. சில கட்டிடங்கள் மட்டும் அந்த பழைய ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க, மானுமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. கலாச்சாரம், பண்பாடு அந்த 26 நாடுகள், 26 நாட்டுல இன்னைக்கு இல்ல. சாரி, மன்னிக்கு, 24 நாட்டுல இல்ல. 2 நாடுகள் தான் அன்று முதல் இன்று வரை தங்களுடைய பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பாற்றி வந்திருக்கிறதுன்னு எழுதுறாரு அவரு. ஒண்ணு பாரதம், இன்னொன்னு சைனா. அவர் எழுதிட்டு சொல்றாரு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கலாச்சாரம் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயம் காரணம் அல்ல, அந்த சமுதாயத்துல வேலை செய்யக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு சிறிய குழு, அதுதான் காரணம்ன்றாரு. The creative minority அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. செயல்படக்கூடிய ஒரு சிறிய குழு அந்த சமுதாயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அந்த சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறது, அந்த பண்பாட்டை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, அது செயல்பாட்டில் வைத்திருக்கிறது அப்படின்றார். ஆனா இந்த பாரத நாட்டுல என்றைக்குமே இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக, இந்த சனாதனம் என்று சொல்லக்கூடிய என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த பண்பை, கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்காக யாரோ ஒரு டீம் வேலை செஞ்சே இருந்திருக்காங்க நாடு முழுக்க. அது ரிஷிகள், முனிகள், ஞானிகள், மன்னர்கள். அதனாலதான் இந்த பண்பாடு இன்றைக்கு உயிரோட்டத்தோடு இருக்கிறதுன்றார். இந்த ராஷ்டிரிய சங்கம் அப்படித்தான். முழு சமுதாயமும் சங்கத்துக்குள்ள வந்துட்டு சங்க வேலை நடக்கணும் அப்படி இல்லை. ஆனா சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவர்களாக ஒவ்வொரு பகுதியிலும் சின்ன எண்ணிக்கையில செயல்படக்கூடியவர்கள் இருந்தால் அந்த சமுதாயத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த அவர்களால் முடியும் என்பதுதான் சங்கத்தோட லட்சியம். அதான் சங்கம் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமே இந்த 1,00,000 கிராமங்களிலே செயல்படக்கூடிய குழு, இளைஞர்கள் குழு இருக்கிறதுனால தான் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் அதிகமாகணும் தான் இந்த நூற்றாண்டுல வேலை செய்ய போகிறோம். ஒரு பக்கம் சமுதாயத்துல ஒரு பண்பை, தன்னம்பிக்கையை உருவாக்கி இந்த நாட்டை உலகின் உருவாக்கக்கூடிய தகுதி படைத்த இளைஞர்களை மற்றவர்கள் உருவாக்கக்கூடிய பணி ஒரு பக்கம் செய்து கொண்டே இருக்கிறது. இது சங்கத்தோட ஒரு வேலை. இரண்டாவது ஒரு விஷயம், சங்கம் இன்றைக்கு இந்த சமுதாயத்துல நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறது. வெறுமனா RSS காரங்க மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, முழு சமுதாயம் நல்லா இருக்கணும்ல. அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லுது. அப்படின்னா பயிற்சி வேணுமே, பயிற்சி இல்லாம எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பல பேருக்கு தோணும். RSS ஒரு 5 விஷயம் சொல்லுதுங்க. இந்த 5 விஷயம் செய்யறதுக்கு பயிற்சியே ஒண்ணுமே தேவையே இல்லைங்க. மனசுல அதை பற்றி ஒரு எண்ணம் வந்தாலும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சமுதாயத்துல அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு சங்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கு, இங்க வந்துட்டு அத்தனை பேருக்கு இருக்கு. ரொம்ப எளிமையான விஷயம், 5 விஷயம் நான் ஒண்ணு சொல்றேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, குடும்ப பிரபோதன் சொல்றாங்க. நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய குடும்பத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய இடமாக இருக்கணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமையான விஷயம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எல்லாம் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு நம்ம பாக்குறோம். எவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னு பாக்குறோம். ஒரு காலத்துல குடும்பத்துல அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியது இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா போயிட்டு இருக்காங்க, நம்ம பாக்குறோம். சமீபத்துல ஒரு சொற்பொழிவுல நான் கேட்டேன், புதிதாக திருமணமாக கூடியவர்கள்ல இந்த பாரத நாட்டுல அதுலயும் குறிப்பா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி
குடும்பங்கள்ல கிட்டத்தட்ட 25% பேர் டைவர்ஸுக்கு போறாங்க. எவ்வளவு மோசமான விஷயம் பாருங்க. அப்ப இந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், அதனுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். நம்ம குடும்பத்துக்கும் சில பழக்க வழக்கம் இருக்கு, அதை காப்பாற்றணும், சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நான் 2-3 சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். அது நம்ம உதாரணமா சொல்றேன், இதை நம்மளால எளிமையா பண்ண முடியுன்றதுக்காக சொல்றேன். முதல் விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை வீட்டுல இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து சாப்பிடணும், அவ்வளவுதாங்க. இதுக்கு என்ன பெரிய பயிற்சி வேணும்? தினசரி ஒரு வேளை உணவு வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து சாப்பிட வேண்டும். பல பேருக்கு இது எப்படிங்க அப்படி தோணும். ஏன்னா இன்னைக்கு பல இடங்கள்ல அதான் யதார்த்தம். ஒண்ணு சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க, டேபிள்ல உணவு இருக்கும், யாருக்கு எப்ப வேணுமோ சாப்பிட்டு போவாங்க. சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியாது, ஏன்னா ஸ்விக்கிலையும் இதுலயும் ஆர்டர் பண்ணி வீட்டுல ரூம்லயே சாப்பிட்டுக்கிறாங்க. சேர்ந்து சாப்பிடணும், இதுதாங்க நம்முடைய பண்பாட்டோட முதல் விஷயம். குடும்பத்தை எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும். அம்மா பரிமாறும் பொழுது அவங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பிடிக்கும் தெரியும். சாப்பிடலன்னா ஏன் சாப்பிடலன்னு கூட அம்மாவுக்கு தெரியும். அவனுக்கு ஏதோ மனசு சரியில்லையா, உடம்பு சரியில்லையா, அதுவும் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய காட்சி இருக்கிறத யோசனை பண்ணி பாருங்க. அதனால சேர்ந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், இது எல்லாராலையும் முடியக்கூடிய விஷயம்தான். ரெண்டாவது விஷயம், நம்ம குடும்பத்துல வாரத்துல ஒரு நாள் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் பேசணும் கொஞ்ச நேரம். இதுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. எல்லாம் சேர்ந்து உட்காரணும், அரட்டை அடிக்கணும். அரட்டை அடிக்கும் போது சினிமா கிரிக்கெட் தவிர வேற நல்ல விஷயம் எது வேணா பேசலாம். அரசியலும் பேசக்கூடாது, இது எந்த விஷயம் வேணா பேசலாம், என்ன விஷயம் வேணா பேசலாம். 1/2 மணி நேரம் அரட்டை அடிக்கணும், அவ்வளவுதாங்க. இன்னொரு காரியமும் பண்ணல. வாரத்துல ஒரு நாள் வீட்டுல ஒன்னா சேர்ந்து பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பஜனை பாடலாம், இல்ல சஷ்டி சொல்லலாம், ஸ்லோகம் சொல்லலாம், ஏதாவது சொல்லலாம், இல்ல கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். ரொம்ப சிம்பிள், இதுக்கெல்லாம் பெரிய பயிற்சியே தேவையில்லை. குடும்பத்துல இருக்க நாம அத்தனை பேரும் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்ந்து இருப்பாங்க, 1/2 மணி நேரம், முடிவு பண்ண முடிஞ்சு போச்சு. மூணாவது விஷயம், இதே போல ரொம்ப எளிமையான விஷயம், விருந்தினர்களை நல்ல முறையில் கவனிக்கணும். நம்மோட பண்பாடு குடும்பங்கள்ல அதிதி தேவோ பவ, விருந்தினர்களை போற்ற வேண்டும் அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க நமக்கு. அதித்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? தித்தினா நமக்கு தெரியும், இன்னைக்கு சஷ்டிங்க, இன்னைக்கு ஏகாதசி, துவாதசி அப்படி நம்ம சொல்லிடுவோம். அந்த திதி நமக்கு தெரியும். அதித்தின்னு சொன்னா திதி சொல்லாம வர்றவங்க, அதாவது நான் இத்தனை நாளைக்கு வரேன், இத்தனாம் தேதி வரேன், இத்தனை மணிக்கு வரேன் சொல்லாம வர்றவங்க அதித்தி. விருந்தினர் என்று சொன்னால் முன்குறிப்பு இல்லாமல் எப்ப வேணா வீட்டுக்கு வருவார், அவர் தான் விருந்தினர். இன்னைக்கு அப்படி எத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க? அப்படி வர வைக்கிற சூழ்நிலை நம்ம வீட்டுல இருக்க யோசனை பண்ணி பாருங்க. வரத்துக்கு முன்னாடி நீங்களா மொபைல்ல தான் முதல்ல வீட்டுல இருக்கீங்களா, பார்க்க வரலாமா, தங்கறதுக்கு கூட இல்ல, பார்க்க வர்றதுக்கே கேட்கிறோம். அப்படி இல்ல, நம்முடைய பண்பாடு என்றால் யாரு வேணாலும் அதித்தி வீட்டுக்கு வரலாம். இந்த பண்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால், சாப்பிடுவதற்கு முன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் எஜமானன் வீட்டு வாசலுக்கு போய் யாராவது பசியோடு இருக்கிறார்களான்னு பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல வந்து சாப்பிடுவார். இது இந்த பண்பாடு. அதாவது அதித்தி விருந்தினர் யாரு வேணா இருக்கலாம், அவங்க வர வச்சு உணவு கொடுக்கணும். இந்த பண்பாட்டை கடைபிடிக்கணுங்க. வீட்டுக்கு யாரு வேணா எப்ப வேணா வரலாம். அப்படி இந்த விருந்தினரை வணங்கக்கூடிய ஒரு பண்பாடு ரொம்ப எளிமையான பண்பாடு. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் வரணுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க குடும்பத்துக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்முடைய குடும்பங்கள் இந்த போற நல்ல குடும்பங்களாக மாற வேண்டும். இந்த மாற்றத்துக்கு நம்ம முதல் முயற்சி பண்ணணும். இரண்டாவது மாற்றம், இது ரொம்ப எளிமையான விஷயம்தான். பரியாவரன்னு சொல்றோம், அதாவது சுற்றுச்சூழல். இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இந்த சுற்றுச்சூழலை பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆராய்ச்சி. ஏனென்று சொன்னால் உலகம் வெப்பமயமாகிறது, நமக்கு தெரியும், அனுபவிக்கிறோம். ஒரு காலத்துல மன்னர் அந்த மந்திரிட்ட கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்கும்? மந்திரி, மாதம் மும்மாரி மழை பெய்கிறதா அப்படி கேட்பாரு.
இன்னைக்கு அப்படி கேட்க முடியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமழை போட்டுதும் மாமழை போட்டுதும் சொன்ன நம்ம பண்பாட்டுல மழையை நம்ம போட்டுறதே இல்லை. என்ன பண்றோம்? ரெயின் ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டே, லிட்டில் டாமி வாண்ட்ஸ் டு பிளே. இந்த பாட்டை பாடுறாங்க நம்ம குழந்தைங்க. அப்புறம் எப்படிங்க மழை வரும்? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 3 விஷயம் ரொம்ப எளிமையா பண்ணுங்க சொல்லுது RSS. சமுதாயத்தில் இருக்க எல்லாராலையும் பண்ண முடியும். முதல் விஷயம், நம்ம ஊர்ல இருக்க நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அது குளம், ஏரி, கிணறு பாதுகாக்கணும். நாமளே பண்ணணும். இதுக்கு யாரையும் எதிர்பார்க்கலாம் கூடாது. நம்முடைய வீட்டுல தண்ணி பயன்படுத்துறதுல எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்த முடியும் பயன்படுத்தணும். தண்ணீரை பற்றி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் குப்பை தொட்டியாக மாறிவிடக்கூடாது. இல்லைன்னா வருங்காலத்துல பிளாட்டா மாறிடக்கூடாது. நீர்நிலைகளை பாதுகாக்கணும். இதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வீட்டுல தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துறது, இது ரொம்ப முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை நான் பயன்படுத்தவே மாட்டேன்னு முடிவு பண்ணணும். அவ்வளவுதான். சிங்கிள் டைம் யூஸ் பிளாஸ்டிக் அதை பயன்படுத்த மாட்டேன். அது இந்த பூமிக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கிறது. அதை நான் யூஸ் பண்ண மாட்டேங்க, வாங்க மாட்டேன், அதை நான் பயன்படுத்த மாட்டேன். ரொம்ப எளிமையான விஷயம், நம்மளால பண்ண முடியும். சமுதாயத்தில் யார் வேணாலும் பண்ண முடியும். அதை பண்ண வைக்கணும். மூன்றாவது விஷயம், மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும். நம்ம வீட்டுல, நம்ம கிராமங்கள்ல, நம்ம தெருவுல நிறைய மரங்களை வளர்க்கணும். பல இடங்கள்ல மரம் நடும் விழா நடக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் திரும்ப திரும்ப மரம் நடுவாங்க. ஏன்னா மரம் நடுவார்கள், அதை வளர்க்க மாட்டார்கள். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மரம் நட்டு வளர்க்க வேண்டும். மரத்தை வளர்க்கணும். என் வாழ்க்கையில நான் ஒரு மரமாவது நட்டு வளர்த்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணுங்க. பல பேரு பல நூறு பல ஆயிரம் மரங்களை நட்டு இருக்கிறாங்க, பாதுகாத்து வளர்த்து இருக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள், படிப்பறிவு இல்லாத சாதாரண கிராமவாசிகள் எத்தனையோ பேரு இப்படி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட உதாரணம் இருக்கிறது. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு மரமாவது நட்டு வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணக்கூடாதா? இந்த 3 பண்ணணுங்க. தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், பிளாஸ்டிக்கை குறைக்கணும், பயன்படுத்தாம இருக்கணும், ஒரு முறை பயன்படுத்துறத. நம்ம வீடுகள்ல, நம்ம தெருவில் நல்ல மரம் மட்டும் வளர்க்கணுங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்கு பெரிய பயிற்சி தேவையில்லை, மனசு மட்டும்தான் வேணும். மூன்றாவது விஷயம், சமரசத்தா என்று சொல்கிறோம், அதாவது சமுதாய நல்லிணக்கம். இன்றைக்கு இந்த பாரத நாட்டுல குறிப்பா அது தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகளை பயன்படுத்தி தான் மதமாற்றமும் பயங்கரவாதம் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க கூடாது. இது பெரிய கஷ்டமே இல்லை, நம்ம ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும். சமுதாயத்துல வேறுபாடு இல்லாம இருக்கணும். நம்ம இதான் எதிர்பார்ப்பு. முடியுமா அப்படின்னா முழு சமுதாயத்துல சகஜமா முடியும். நான் சொன்ன மாதிரி ராஷ்டிரிய சுயசேவ சங்கத்துல கேட்கறது இல்லை, சொல்றது இல்லைன்னு சொன்னேன். நான் ஒரு உதாரணம் மட்டும், சங்கத்துல எப்படி நாம சங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் சமுதாயத்துல எல்லாரோடையும் நல்லிணக்கமாக பழகுகிறோம் அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். முன்னாள் அமைச்சர் கக்கன் அவருடைய சகோதரர் பேர் விஸ்வநாதன் பேர். அந்த விஸ்வநாதன் சங்கத்தை பத்தி தெரியாம தான் இருந்தாரு. சங்கத்தை பற்றி ஒரு தவறான கற்பனை தான் அவர் கொடுத்திருந்தாங்க. அவர் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாரு, இது ஒரு இந்த மாதிரி இயக்கம், இது உயர்ந்த ஜாதிக்காரன் இயக்கம், அப்படி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு சந்தர்ப்பத்துல தொடர்பு சங்கத்துக்கு வந்தாரு. சங்கத்துக்கு வந்த பிறகு சங்கத்தோட நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க ஆரம்பிச்சார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, சங்கத்துல எந்த இடத்திலும் வேறுபாடு பார்ப்பது இல்லை அப்படின்னு. த சோ கால்டு உயர்ந்த ஜாதிக்காரன் வீட்டுல எல்லாம் அவரு போனாக்கா மத்தவங்களுக்கு எப்படியோ அப்படிதான் அவருக்கும் ட்ரீட்மெண்ட். வீட்டு வாசல்ல உட்கார இருக்கிறதா இல்ல, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டார். தட்டா அந்த வீட்டுக்காரங்க எடுத்தாங்க, இவர் எடுக்க வைக்கல. அவர் அதெல்லாம் எழுதி சொல்றாரு, என் வாழ்க்கையில் சங்கம் தான் இந்த சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்தேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் எழுதுகிறார். இங்க திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு கிராமம், RSS ஷாக்கா நடக்குது. அந்த ஷாக்கா ஒரு தீக்காக்காரர் பாக்குறாரு, அந்த ஊருக்காரர். அந்த தீக்காக்காரரு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. அதனால அந்த ஷாக்காக்கு அந்த 1 மணி நேரம் அந்த பயிற்சி, ஷாக்காக்கு வரக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, இவர் டெய்லி வராரு, ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரோ அப்படி சொல்லி. ஆனா அவர் பாக்குறாரு,
அவ்வளவுதான். ஒரு நாள் ஷாக்கா முடியும் போது எல்லாரும் இங்க வாங்க அப்படி கூப்பிடுறாரு. சங்கத்துல அந்த முகாம்ல அந்த 1 மணி நேரம் ஷாக்கால வந்த அத்தனை பேரும் என்னன்னு தெரியலையேன்னு போறாங்க. அவர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறாரு. இவங்களுக்கு ஆச்சரியம், என்னப்பா சங்கத்தை எப்பவுமே திட்டக்கூடியவர், பெரியாரினுடைய சீடர், இவர் இனிப்பு கொடுக்கிறாரே அப்படி சொல்லி. அவர் சொன்னாரு, பாருங்க, பெரியார் ஒரு கனவு கண்டார், ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் என்று கனவு கண்டார். ஆனா அது நடக்கல. ஆனா நான் நம்ம ஊர்ல பாத்துட்டு இருக்கேன், இந்த RSS ஷாக்கா 1 மணி நேரம் ஷாக்கா பயிற்சியில, இந்த பயிற்சியில அக்ரகாரத்துல இருந்து வரான், எல்லா தெருல இருந்து வரான், சேரி பகுதியில இருந்து வரான், எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க. நான் பல நாள் அப்சர்வ் பண்றேன், ஒரு சின்ன வித்தியாசம் கூட உங்களுக்குள்ளார இல்ல. ஒன்னா சேர்ந்து பயிற்சி பண்றீங்க, ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க, ஒன்னா சேர்ந்து செயல்படுறீங்க. இதை கனவு கண்டார் பெரியார், ஆனா நனவாக்கியது RSS தாங்க. அதான் எனக்கு சந்தோஷம், சாப்பிடுங்க ஸ்வீட்னு கொடுத்தாரு. நாம கூட பண்ண முடியும், ரொம்ப எளிமை. நம்ம வீட்டுக்கு அவங்களை வர வைக்கணும், நாம அவங்க வீடுகளுக்கு போகணும். சகஜமா ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க கூடாது. இதை பண்றதுக்கு பெரிய பயிற்சி தேவையில்லை, மனசு வேணும், அவ்வளவு. 4வது விஷயம் சுவாபிமானம். ஸ்வ என்றால் தன்னுடையதான பண்பு பழக்க வழக்கம் நம்ம கடைபிடிக்கணும். நாம தமிழிலேயே பேச முடியுமா? கையெழுத்து தமிழ்ல போடணும், ஆங்கிலத்தை போடக்கூடாது. முடியுமா? யோசனை பண்ணி பார்க்கணும். வீடுகள்ல தமிழ்ல பேசணும், தமிழ் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். 2 பேர் சந்திக்கும் பொழுது வணக்கம் நமஸ்தே சொல்லணும். முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள், மிக மிக எளிமையான விஷயம். ஆனா என்ன பண்றோம்? ஹாய்ன்றோம், ஹலோன்றோம், கை நீட்டுறோம். நம்முடைய பண்பாடு என்று சொன்னால் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, முடியுமா, நமஸ்தே, முடியுமா? யோசனை பண்ணுங்க. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. ஒரு வீடியோ பார்த்தேன். ஆப்பிரிக்கால ஒரு சர்ச், அந்த சர்ச்சில் சண்டே பிரேயர். அந்த பாதிரியாரு, அந்த ஃபாதர், அவரு கிளாஸ் எடுக்கிறார் எல்லாருக்கும். அது நிறைய மற்ற பாதிரியார்கள், புதுசா படிக்க வந்தவங்க எல்லாம் இருக்காங்க, பொதுமக்கள் எல்லாரும், அந்த இறை வழிபாட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, சொல்லும்போது, பாரத நாட்டில் எல்லாரும் நமஸ்தே என்று சொல்கிறார்கள், அதை நாம கத்துக்கணும் அப்படின்றாரு. நமஸ்தேன என்ன பொருள் அவர் சொல்றாரு? The divinity within me salutes the divinity within you. எனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் உன்னுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை வணங்குகிறான். இதுதான் நமஸ்தேக்கு அர்த்தம் அப்படின்றார். எவ்வளவு உயர்ந்த ஒரு பண்பு எங்களுக்கெல்லாம் கத்துக் கொடுக்கவே இல்லைன்றார் அவரு. நாம ஹாய் ஹலோ சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வணக்கம் நமஸ்தே சொல்லக்கூடாது? நம்முடையதானது ஏன் சொல்லக்கூடாது? இதான் எதிர்பார்ப்பு. உடையும் அப்படிதான். இன்னைக்கு ஜீன்ஸ் பேண்ட் தான் நிறைய போடுறோம். நம்ம நாட்டோட உடை போடணுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஏதாவது கல்யாணம் ரொம்ப விசேஷம்னா மட்டும் நம்ம நாட்டோட உடை போடுறோம். எல்லா நேரத்திலையும் பயன்படுத்த முடியுமா? யோசனை பண்ணி பார்க்கணும். அதே போல ஒரு அனுபவம் நம்முடைய வீடுகள்ல கூட நம்முடையதான பண்பாட்டை, இந்த நாடு, இந்த கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். இது சுவாபிமானத்தினுடைய விஷயம். கடைசி விஷயம், 5வது விஷயம், குடிமக்களினுடைய கடமை. சட்டத்தை மதிச்சு நடக்கணும். இதுக்கு யாரும் சொல்லி தரக்கூடாது, நம்மளே பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் யோசிக்காதீங்க, ரொம்ப எளிமையான விஷயம் யோசனை பண்ணுங்க. உதாரணத்துக்கு பைக்ல 3 பேர் போக மாட்டாங்க, அவ்வளவுதாங்க. சட்டத்துக்கு 2 பேர் தான் பைக்ல பண்றோம், 3 பேர் போக மாட்டோம், முடிஞ்சு போச்சு. ரொம்ப எளிமையான விஷயம். ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டி, போட்டுட்டு தாங்க நான் போவேன். போகும்போது சிக்னல் ரெட் இருந்தா நிப்பாட்டுவாங்க, போக மாட்டேன். வேற யாரும் வண்டியில கூட நிப்பாட்டுவேன், மதிப்பேன், சிக்னலை மதிப்பேன். இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா இதை கடைபிடிக்க முடியுமா நம்மளால? எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. மும்பைல ஒரு நிகழ்ச்சிக்காக போனப்ப என் காலையில் நாங்க 2 பேரும் வாக்கிங் போறோம். பக்கத்துல இருக்க பார்க், அந்த பார்க் ஒட்டி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருக்கிறது. பார்க்ல ஒரு 250-300 பேர் காலையில வாக்கிங், ஜாக்கிங், யோகா, அது இது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாய் பூனை எல்லாம் கூட்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க தனித்தனியா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல பிரேயர், பிரார்த்தனை காலையில.
அந்த பிரேயர்னுடைய நிறைவு, பிரார்த்தனையுடைய நிறைவில் என்ன பண்ணுவாங்க, தேசிய கீதம் போடுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த தேசிய கீதம் போட்டா அந்த பார்க்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும், ஓடுறவங்க நின்றுடுவாங்க, நடக்கிறவங்க நின்றுடுவாங்க, யோகா பண்றவங்க நின்றுடுவாங்க, எல்லாரும் தக்ஷால் நிற்பாங்க, அட்டென்ஷன்ல நிற்பாங்க. தேசிய கீதம் முடிஞ்ச பிறகு திரும்ப அவங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்முடையதான பண்புன்னா இதாங்க அடையாளம். மதிக்கணுங்க, நம்ம நாட்டோட சட்டத்திட்டத்தை மதிச்சு நடக்கணும். இதுக்கு பெரிய ட்ரைனிங்கே தேவையில்லை, மனசுதான் வேணும். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் இதுதான் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பண்புகளை நமதாக்கி கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயங்களும் நம்முடைய குடும்பத்துல, சுற்றுச்சூழல்ல, சமுதாயத்துல ஒற்றுமை நிலவரதுல, நம்முடையதான தன் சுவாபிமானத்தோட வாழ்க்கை நடத்துறதுல, குடிமக்களுடைய என்னுடைய கடமையை சரியாக செய்வதில் அத்தனை பேரையும் ஈடுபடுத்தணும்னு சொல்லுது சங்கம். இதை செய்யறதுக்கு பெரிய ட்ரைனிங் தேவையில்லை, மனசு தேவை. அப்போ இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பணி சங்கத்துல இருக்கவங்களும் பண்ணணும், இங்க வந்திருக்க அத்தனை பேரும் பண்ணணும். நாம கடைபிடிக்கணும், நம்ம வீட்டுல கடைபிடிக்க வைக்கணும், நம்மளுடைய தெருவுல உறவினர்கள் நண்பர்களை பண்ண வைக்கணும், சமுதாயத்துல அது அப்படி பரவி போகணும். இந்த நாட்டினுடைய நன்மைக்காக இதெல்லாம் சர்வசகஜமா இந்த சமுதாய மாற்றம் நடக்கணும். இதுக்கு தேவை மனசு, அதை நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது இந்த நேரத்தில் உங்க முன்னாடி ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த 5 விஷயங்களை செய்யறதுக்கு தயாராகணும் எல்லாருமே. கடைசியா ஒரு செய்தி சொல்ல நிறைவு செய்யறேன். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் என்பது ஒரு பெரிய வெறும் அமைப்பு மட்டும் அல்ல, அது ஒரு பெரிய லட்சியத்தினுடைய அடையாளம். ஒரு சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாக மாற்றுவது சங்கத்தினுடைய பயிற்சிகள். சங்கத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருமே சாதாரண மனிதர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தகுதியானவர்களா மாறிடுறாங்க. இதுதான் சங்கத்தோட பயிற்சி. அப்படிப்பட்ட பயிற்சியில நீங்க எல்லாரும் சேரணும். சமீபத்துல மணிக்கணும், நேத்து நாடு முழுக்க பயங்கர வைரலா ஒரு விஷயம் போச்சு, எல்லாரும் பார்த்தாங்க. கல்கத்தா உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி ஓய்வு பெறுகிறார், சித்தரஞ்சன் தாஸ். நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் அவர் பேர். அவரு ஓய்வு பெறும்போது அவருடைய அந்த உரையில சொல்றாரு, நான் இதுவரை எந்த அரசியல் கட்சி என்று பார்க்காமல் தீர்ப்பளித்திருக்கிறேன், எந்த ஜாதி மதம் பார்க்காமல் தீர்ப்பளித்திருக்கிறேன், ஏழை பணக்கார் என்று பார்க்காமல் தீர்ப்பளித்திருக்கிறேன். இந்த தர்மம், இந்த நியாயம் என்ன சொல்கிறதோ, சட்டம் என்ன சொல்கிறதோ அதுபடிதான் தீர்ப்பளித்திருக்கிறேன், சரியாக தீர்ப்பளித்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுக்க அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்றதான் இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம் அதுதான். இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நான் எந்த விதத்திலும் யாராலும் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் தமிழ்ல சொல்லணும் பண்ண முடியாம, என் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம நான் சட்டத்தின் அடிப்படையில் நடந்துகிட்டேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் சின்ன வயசுல ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSS ஷாக்காக்கு போனதுதான். இந்த RSSல போய் நான் எடுத்துக்கொண்ட பயிற்சி, இந்த ஒழுக்கம், நேர்மை, கட்டுப்பாடு, தேசபக்தி, நாம செய்யக்கூடிய வேலையை திறமையா சரியா செய்யணுன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே நான் கற்றுக்கொண்டேன். அதை நான் இதுவரை கடைபிடித்தேன். அதுக்கப்புறம் சங்கத்துக்கு போக முடியல, ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு வந்தனால சங்கத்துக்கு போக முடியல. ஆனா என்னுடைய சங்கம் கற்றுக் கொடுத்த பண்புகளை நான் செயல்படுத்தினேன் அப்படின்றார். சொல்லிட்டு கடைசியா சொல்ல, ரிட்டையர் ஆயிட்டாங்க, இனிமேட்டு போனதுக்கு அப்புறம் சங்கம் என்ன சொல்லுது அந்த வேலை செய்ய போறேன்றார். RSS சொல்லக்கூடிய வேலை செய்ய தயாரா போயிட்டு இருக்கேன்றார். இதாங்க RSS. ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமான காரியங்கள் செய்வதற்கு தகுதியானதாக ஆக்குவது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். அதனுடைய 1 மணி நேரம் அந்த பயிற்சி. அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரும் இந்த சங்கத்தினுடைய 1 மணி நேர பயிற்சிக்கு அனுப்பணும். பல முகாம்கள்ல அம்மாக்கள் கொண்டு வந்து பையனை விட்டுட்டு போறாங்க, ஏன்னா வெளியில இருந்தா ரொம்ப கெட்டு போயிடுறாங்க தமிழ்நாட்டுல, இங்க வந்து நல்லவன ஆகட்டுங்க அப்படின்னு. அதனால நாம அத்தனை பேரும் வெளியில பார்வையாளர்களாக இல்லாமல் இந்த சங்கத்தினுடைய பணியில பங்காளிகளாக வேண்டும், இந்த தேசத்துடைய பணியில பங்காளிகளாக வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக வேலை செய்து இந்த பாரத நாட்டை உலகின் குருவாக ஆக்க வேண்டும். அந்த காட்சி வெகு தொலைவில் இல்லை, மிக சமீபத்தில் இருக்கிறது. அதனால அத்தனை பேரும் இணைந்து வேலை செய்வதற்கு வாருங்கள் என்ற அழைப்பு சொல்லி நிறைவு செய்கிறேன். நமஸ்தே.